ஸோ இப்போ நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அரேஸ் பத்தி பார்க்க போறோம். ஏன் நம்ம வந்து அரே யூஸ் பண்ணணும், அரேவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ நான் இதுக்கு முன்னாடி நடத்தின ஆப்ரேட்டர்ஸ் அந்த பேசிக் டேட்டா டைப்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் வச்சு கோடிங்ஸ் எல்லாமே போடலாம். எல்லாமே வந்து மோஸ்ட்லி எல்லாமே போடலாம். இங்கிலீஷ் சொல்லப்போனா எல்லாமே போடலாம். நல்லா திங்க் பண்ணோம்னா எல்லாமே போட்டுடலாம். பட் அரேவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து அதான் நான் அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, இப்போ நம்ம ஒரு விஷயம் தான் ஒண்ணு செய்யறோம்னா அது மேல அழகுபடுத்துறதுக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சொல்லி இப்ப அழகுபடுத்துறது மீன்ஸ் இன்னும் நமக்கு ஈஸியா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்கும், சிம்பிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு யூசர் வந்து ஒரு ரெண்டு நம்பர் தராங்கன்னா, இன்புட்டா தராங்கன்னா, நீங்க ஒரு 2 வேரியபிள் வந்து ஈஸியா கொடுத்துட்டு பண்ணிட முடியும். ஓகேங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டு பண்ணிடலாம். இப்போ யூசர் வந்து ஒரு 50 நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க 50 நம்பருக்கு இந்த மாதிரி உட்காந்து டைப் அடிக்க முடியுமா? ஸோ அப்படி டைப் அடிக்கலாம், ஆனா அடிச்சா எவ்வளவு பெருசு போகும்? 50 லைன் போகும். அதே மாதிரி இப்போ யூசர் வந்து ஒரு 100 இன்புட் கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்க வந்து இந்த மாதிரி 50 வேரியபிள் ஸ்டோர் பண்ணீங்கன்னா எவ்வளவு லேட் ஆகும். அப்படியே நீங்க ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னாலும், இப்ப அதை வந்து இதை வச்சு நீங்க வேற ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்னம்னா, இதை நம்ம எப்படி எடுக்கணும்? தனித்தனியா எடுக்கணும். ஏ பிளஸ் பி அப்படி தனித்தனியா எடுக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து சிம்பிளா ஒரே ஒரு நேம் ஸ்டோர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் அந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுதான் அரே. அதாவது இந்த ஏக்குள்ளேயே இப்ப நான் 1 2 3 4 இப்படின்னா எல்லா நம்பரும் இதுக்குள்ளேயே நான் ஸ்டோர் பண்ற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? அது ஈஸியா இருக்குல்ல. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுதான் அரே. ஓகேங்களா, அந்த அரேல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 1 டைமென்ஷனல், அடுத்து வந்து 2 டைமென்ஷனல், லாஸ்ட் வந்து மல்டி டைமென்ஷனல். இந்த 3 டைப்ஸ் அரே இருக்கு. இது தெரிஞ்சுட்டு அப்படின்னா நம்ம நிறைய டேட்டாஸை வந்து யூசர் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி அது ரிலேட்டடான பெர்ஃபார்மன்ஸ் பண்றதை வந்து நம்ம ஈஸியா பண்ண முடியும். அதுதான் அரே. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே பண்ண முடியும். பட் இது இருந்துச்சு அப்படின்னா பிளஸ் டக்குன்னு கோடிங் போட முடியும், ஈஸியா போட முடியும். அதுதான். ஓகேங்களா, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு அரே அப்படிங்கிறது. ஸோ அரே அப்படிங்கிறது வந்து இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். அரே வந்து நான் அங்க டேட்டா டைப்ஸ்ல வந்து சொல்லியிருப்பேன், பிரிமிட்டிவ் இன்னும் நான் பிரிமிட்டிவ். அரேஸ் அப்படிங்கிறது நான் பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா இது வந்து நாம ஆப்ஜெக்ட் லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இப்படி போட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இப்படி நியூ இப்படி போட்டாலே இது இவர் என்ன அர்த்தம்? நியூ அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணாலே நம்ம ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ அதனாலதான் அரே வந்து ஒரு நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். அண்ட் வந்து இங்க இன்ட்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ நம்ம வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணி லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுல போய் நம்ம நம்பர்ஸ் ஸ்டோர் பண்றோம் தான் ஆப்ஜெக்ட்ஸ்ல. ஓகேங்களா, அதை தான் நம்ம ப்ராசஸ் பண்றோம். ஸோ இதனாலதான் இது வந்து நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். இது வந்து அங்கேயே டிக்ளேர் பண்ணது கிடையாது. நாம வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றோம். நமக்கு எவ்வளவு ஆப்ஜெக்ட்ஸ் தேவையோ அதை கிரியேட் பண்றோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் அரே. ஓகேங்களா, அரே நாம கொடுக்குறோம் அப்படின்னா இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பண்ணணும். இன்டீஜர் அப்படின்னா இன்டீஜர் நம்ம என்ன டேட்டா டைப் கொடுக்குறோமோ அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த அரேக்கான நேம் கொடுக்கலாம். இப்ப நான் ஏன்னு கொடுத்துருக்கேன், என் நேம் கொடுத்துக்கலாம், உங்க நேம் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி என்ன நேம் கொடுத்துக்கலாம். அந்த அரே எப்படியுமே கொடுக்கலாம், நம்பர்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆனா இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் பாத்தீங்களா, இதுதான் வந்து அது அரேன்னு சொல்லி இண்டிகேட் பண்றது. ஓகேங்களா, ஸோ இதை கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு ஈக்குவல் டு நியூ இன்ட்டு அதே மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்கணும். நியூ போட்டுட்டு நம்ம என்ன டேட்டா டைப்புக்கு வந்து அரே கிரியேட் பண்றோமோ அந்த டேட்டா டைப் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஒரு அரேக்கான சிம்பிள் சின்டாக்ஸ். அப்புறம் இந்த கடைசியா போற பாத்தீங்களா ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட், இதுல வந்து இந்த ஸ்ட்ரிங் அந்த அரேயோட லென்த் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 நம்பர் அதுல போய் ஸ்டோர் பண்ண போறேன்னா 5ன்னு கொடுக்கணும். 4 டேட்டா ஸ்டோர் பண்ண போறோம்னா 4, 6 ஸ்டோர் பண்ண போறோம்னா 6. அந்த மாதிரி
அதோட லென்த் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த லென்த்துக்கு மேல நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ அதுல போய் ஸ்டோர் பண்ண நினைச்சா ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். இதுதான் வந்து ஒரு அரே. ஸோ நம்ம அரே வந்து நாமளா கொடுக்குறோம் அப்படின்னா இனிஷியலா இப்படி கொடுக்கலாம். நம்ம இந்த நியூ அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டா இப்படி கொடுக்கலாம். ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டு கம்மா போட்டு கொடுத்துட்டாலும் போதும். இது எல்லாத்தையும் இதுல போய் ஸ்டோர் பண்ணிடும். சரி, ஓகே. இப்ப அந்த அரே வந்து நான் எப்படி வந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறது? இப்ப நான் அரேல வந்து இந்த 2, 3, 4, 5 தனித்தனி எப்படி பிரிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபார் லூப் போட்டு புரியுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃபார் லூப் போடல, சிம்பிளா சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர் போட்டு எடுத்து காட்டுறேன். ஸோ அரேவோட பேர் நம்மா. இப்ப நம்ம ஒரு டேட்டா டைப் வந்து பிரிண்ட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ ஏலே ஒரு நம்பர் ஸ்டோர் பண்றோம்னா இந்த ஏங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இல்லை ஏ வந்து பிரிண்ட் பண்ண என்ன பண்ணுவோம்? அந்த ஏ அப்படிங்கிறத போடுவோமா? சிமிலர்லி இப்போ நம்ம அப்படிங்கிற அரேல ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ண போனோம்னா அந்த அரேயோட நேம் போடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டுட்டு எந்த நம்பர் நமக்கு வேணுமோ அந்த நம்பரோட பொசிஷன் இண்டிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அரேயோட பொசிஷன் வந்து எப்பவுமே 0ல இருந்து ஆரம்பிக்கும், ஸ்ட்ரிங்கோட பொசிஷன் 0ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து அரேல 0th இண்டெக்ஸ். 2 அப்படிங்கிற நம்பர் வந்து அரேல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னா அதோட பொசிஷன் வச்சுக்கோங்களேன். 3 அப்படிங்கிறது அரேல நம்பர், அரேல செகண்ட் இண்டெக்ஸ். 4 வந்து தேர்ட் இண்டெக்ஸ், இது வந்து ஃபோர்த் இண்டெக்ஸ். ஓகேங்களா? 0, 1, 2, 3, 4 மொத்தம் 5 இண்டெக்ஸ். ஸோ இப்படிதான் வந்து அரே எடுத்துக்கும். ஸோ நம்ம இங்க 5ன்னு டிக்ளேர் பண்றோம் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள. நான் சைஸ் வந்து டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா சைஸ் வந்து டிக்ளேர் பண்றோம் இப்படி. ஓகேங்களா? ஸோ இப்படி டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா 0ல இருந்து 4 அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? சைஸ் வேற, இண்டெக்ஸ் வேற. இண்டெக்ஸ் வந்து 5 இண்டெக்ஸ். ஸோ அதான் நம்ம இங்க 5ன்னு கொடுக்குறோம். ஆனா அந்த இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும், 0 to 4. ஓகேங்களா? இப்போ நம்ம 6ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா 0 to 5 வரைக்கும் வச்சுக்கீங்களேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஜிக். இப்போ நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து இந்த ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருக்க நம்பர் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள 4ன்னு போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ பாருங்க என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து தேர்ட் இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா இப்படி இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். இப்போ தேர்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? இதுதான் வந்து தேர்ட் இண்டெக்ஸ். தேர்ட் இண்டெக்ஸ்ல என்ன ஸ்டோர் இருக்கு? 4ங்கிறது ஸ்டோர் இருக்கு. ஸோ அந்த 4 வந்து பிரிண்ட் ஆகுது. இது வந்து நம்ம அந்த அரேயோட இண்டெக்ஸ் தெரிஞ்சா நம்ம போட்டலாம். பட் ஆனா நிறைய டைம் அரேயோட இண்டெக்ஸ் தெரியாதுல்ல. இப்போ 2ங்கிற இண்டெக்ஸ்ல இப்போ நம்ம 3ங்கிறது ஸ்டோர் ஆகிருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? இது வந்து நம்ம டைரக்டா கொடுக்கறது. இப்போ நம்ம இது எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இதுல இருக்க எல்லா நம்பரும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபார் லூப் போடலாம்ல. ஸோ இதோட லென்த் என்ன? 4ங்களா? 5. ஸோ 5ன்னு கொடுத்துடலாம். லென்த் வந்து 5. ஸோ இப்போ அந்த ஃபார் லூப் வந்து லெஸ் தென் 5ன்னு கொடுத்துருங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தாதான் 5க்கும் உள்ளுக்குள்ள போகும். லெஸ் தென் 5ன்னு கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா இப்ப பாருங்க, அரே நான் இந்த ஃபார் லூப் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த அரேயோட இண்டெக்ஸும் 0ல இருந்து ஆரம்பிக்கிறேன். அதனால 0ல இருந்து ஆரம்பிக்கிறேன். 0 to லெஸ் தென் 5னா 4 வரைக்கும் அர்த்தம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5னா தான் 5 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம 4 வரைக்கும் தான் ரன் பண்ணணும். அதனால நான் லெஸ் தென் 5 போட்டிருக்கேன். ஒரு சில இப்ப நீங்க வந்து இப்படி கூட போடலாம். நம் டாட் சைஸ் இப்படின்னு போடலாம். சரி, நம் டாட் லென்த். இது வந்து அந்த அரேயோட லென்த் என்ன? 5. ஸோ அந்த 5ங்கிற வேல்யூ இங்க இருக்கும். நம்ம டைரக்டா 5ன்னு கொடுக்கலாம். இப்போ ஒரு சில டைம் நம்ம அரேயோட லென்த் நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். இதே நீங்க ஸ்ட்ரிங்கோட லென்த் இந்த வித்தியாசம் நான் சொல்லணும் கன்ஃபார்ம். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரிங். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எப்படி போடணும்? இதுக்கு லென்த் இந்த அப்படிங்கறத யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனா அரேயோட லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அரேயோட நேம் அண்ட் லென்த் போட்டணும். இங்க இந்த அரேயோட நேம் வந்து நம். ஸோ அதனால நம்
டாட் லென்த்னு போட்டிருக்கேன். நான் பாருங்க ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் போட கிடையாது. அது வந்து போடக்கூடாது. ஸ்ட்ரிங்கா இருந்தா தான் அந்த மாதிரி போடணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சின்டாக்ஸ். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம காமனா மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ நான் ஐயில இருந்து நான் 4 வரைக்கும் ரொட்டேட் பண்றேன். சரி, அதாவது டிராவர்ஸ் பண்றேன். ஐ மீன் ஐட்ரேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒவ்வொரு நம்பரா பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சா நான் முன்ன சொன்னேன்ல. ஸோ அந்த அரேல இருக்க எலமெண்டோட இண்டெக்ஸ் தெரிஞ்சா அப்போ A3ன்னு தெரிஞ்சா அப்போ வந்து A3ல என்ன இருக்கு 4 A3ங்க num3 அப்படின்னு தெரிஞ்சா நமக்கு num3 அப்படிங்கிற இண்டெக்ஸ்ல 4ங்கிற நம்பர் ஸ்டோர் ஆகிக்குன்னு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். அப்போ வந்து இது நம்ம வரிசை எல்லாமே பிரிண்ட் பண்ணா என்ன பண்ணலாம்? இங்க நம்ம இங்க I அப்படிங்கிறது வந்து 0ல இருந்து 3 வரைக்கும் போகுது. அப்ப நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாமா? நம் I அப்படின்னு சொல்லி கொடுக்கலாமா? சோ இப்படி நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த அரேல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் பிரிண்ட் பண்ண முடியும் தானே? அதாவது ஃபர்ஸ்ட் num0ன்னு வரும், அது பிரிண்ட் ஆகும். அடுத்தது num1 அப்படிங்கிறதுல 2 இருக்கு, அது பிரிண்ட் ஆகும். அடுத்து num2 அப்படிங்கிறதுல 3 இருக்கு, அது பிரிண்ட் ஆகும். அடுத்தது I இன்கிரிமெண்ட் ஆகும், num3 அப்படிங்கிறதுல 4 இருக்கும், அது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் I இன்கிரிமெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் num4ல 5 இருக்கும், அது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சோ இந்த இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் எல்லாம் பார்க்க முடியுங்க, புரியவே புரியாது. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்ல எல்லாமே பாருங்க, அப்ப மட்டும்தான் கிளியரா புரியும். ஸ்டார்டிங் நான் ஃபர்ஸ்ட்ல என்ன வீடியோ போட்டுக்கணும் அது வந்து பாருங்க, வாட் இஸ் ஜாவா அப்படிங்கிறது எல்லாம் பாருங்க. நடுவில் வந்து மட்டும் பாத்தீங்கன்னா சுத்தமா புரியவே புரியாது. இது வந்து என்னோட முன்னாடி இருக்க வீடியோவுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது இனிஷியல் இருந்து பண்ணாம போயிட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் இனிஷியலா எல்லாமே சின்ன சின்ன விஷயம் சொல்லியிருப்பேன். அது நான் இங்க வந்து டக்குன்னு அதை நான் சொல்லும் போது உங்களுக்கு அது புரியாது. அதை நாங்க எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்திருக்கிற பட்சத்துல இங்க நான் டக்குன்னு அது ஒரு சிம்பிளா நான் அதில் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அது புரியாது. ஸோ அதனால இதை வந்து எல்லாமே ஸ்டார்டிங்ல பாத்துருவாங்க. இது கோடிங் மட்டும் எடுத்தோன்னு கத்துக்கிறதுல இப்ப பாருங்க, நான் சொன்ன மாதிரி பிரிண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா, 1 2 3 4 5ன்னு. ஃபர்ஸ்ட் 0ல இருக்க இது பிரிண்ட் ஆயிருக்கு, அதாவது num0 ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள வரும் ஃபார் லூப். இப்போ num0 ஓகேங்களா? num0ல என்ன வேல்யூ இருக்கு? 1 இருக்கு, அது பிரிண்ட் ஆகும். அடுத்து 1 மாதிரி num1ல என்ன இருக்கு? 2 அப்படிங்கிற நம்பர் பிரிண்ட் ஆகும். அடுத்து num2 மாதிரி num2ல என்ன வேல்யூ இருக்கு? 3, அது. அடுத்து 3 மாதிரி 4. ஸோ இந்த மாதிரி கடைசி வரைக்கும் அந்த ஃபார் லூப்போட சைஸ். இப்போ நான் வந்து பாருங்க லெஸ் தென் ஒன்று போட்டேன், இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். நம் டாட் லென்த் என்னது? 5. ஏன்னா இந்த அரேவோட லென்த் என்ன? 5. நம்ம இந்த இடத்துல நமக்கு சைஸ் தெரியாது, அந்த அரேவோட சைஸ் தெரியாது, அதனால நம்ம நம் டாட் லென்த்னு கொடுத்து நமக்கு ஆனா தெரியும், பிசிக்கலா தெரியும் 5 நம்பர் கொடுத்துருக்கோம்னு சொல்லி. ஓகேங்களா? நமக்கு பார்த்தா தெரியும். ஒரு சில இடத்துல தெரியாதப்போ நம்ம நம் டாட் லென்த்னு கொடுத்துட்டோம்னா அந்த அரேவோட லென்த் வரைக்கும் எடுத்துக்கும். நம்ம வந்து லெஸ் தென் மட்டும் கொடுத்தேன், இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. பாருங்க 1 2 3 4 5 எல்லாம் பிரிண்ட் ஆயிட்டு இப்ப என்ன வந்து கடைசி ஒரு எரர், ஜாவா லேங் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்திருக்கா. இண்டெக்ஸ் 5 அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் ஃபார் லென்த் 5. இண்டெக்ஸ் 5 அவுட் ஆஃப் லென்த் ஃபார் லென்த் 5. அதாவது இண்டெக்ஸ் 5னா இதுதான் இண்டெக்ஸ் 5. நம் 5ல தான் இருக்கா. இப்போ 5ன்னு பாத்தீங்கன்னா இதுன்னு வச்சுக்கணும், மேல இங்க 5ங்கிறது இந்த பொசிஷன்ல தான் நம்பர் நம்ம ஸ்டோர் பண்ணிருப்போமா? கிடையாது. சோ அதனால அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ், அதாவது நம்ம இண்டெக்ஸ்ல இருந்து அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ்ல கொடுக்குறோம். இந்த ஏரியாலே இல்ல, 0 1 2 3 4 வரைக்கும் தான் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸோட அவுட் ஆஃப் ரேஞ்சில் கொடுக்குறோம். அப்ப நம்ம -1 கொடுத்தாலும் எரர் த்ரோ பண்ணும் இண்டெக்ஸ், இல்ல அந்த சைஸை விட அதிகமா கொடுத்தாலும் த்ரோ பண்ணும். சோ நம்ம அதனாலதான் இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். நம்ம ஒரு இண்டெக்ஸ் இல்லாத இண்டெக்ஸ்ல இருக்க நம்பர் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா ஒரு அரேல, இது வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து பிரிண்ட் பண்ணும் அப்படிங்கிற எரர் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே. இப்ப இந்த அரேல இருக்க எல்லா நம்பரையும் கூட்டணும்னு வச்சுங்கன்னா இப்ப நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஈஸி தானே. இப்ப நம்ம ஒரு 100 நம்பர் கொடுத்து கூட்டணும் அப்படின்னாங்கன்னா நாம ஒரு வேரியபிள் வச்சு 100 வேரியபிளை டிக்ளேர் பண்ணி 100 நம்பர் யூசர் வந்து இன்புட்டா வாங்க முடியாது. சிம்பிளா இங்க பாருங்க, நான் சம்முன்னு ஒரு இன்ஸ்லைஸ் பண்ணிட்டு
sum equal to sum plus num I இப்படி கொடுத்துட்டா அப்படியே நான் இங்கே பிரிண்ட் பண்றேன். சம் ஒவ்வொரு டைம் பிரிண்ட் பண்றேன். ஃபைனலாவும் நான் ஓகே இப்படியே பிரிண்ட் பண்ணா போதும். இப்போ பாருங்க, ஸோ இந்த லெஸ் தென் ஈக்குவல் டு போட எரர் வரும். ஏன் எரர் வருங்கிறத முன்னே சொல்லிட்டேன். இப்போ இந்த சம் இப்போ இது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் டைம் உள்ளுக்குள்ள வரும். சம் வந்து நான் மேலே 0 இன்சைஸ் பண்ணிட்டேன், அதனாலதான். ஸோ 0 பிளஸ் நம் 0 என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ 0 பிளஸ் 1 1 அப்படிங்கிறது சம்ல போய் ஸ்டோர் ஆயிடும். அடுத்தது வந்து திரும்ப மேல உள்ளுக்குள்ள போகும். இப்ப I வந்து 1ன்னு வரும். I ஈக்குவல் டு 1ன்னு வரும், ரைட்டுங்களா? இங்க பிரிண்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி 1 பிரிண்ட் பண்ணும். இந்த சம் அப்படி பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகும். அப்புறம் I 1ன்னு வரும். I 1ன்னு வரணும்னா சம் ஆல்ரெடி இப்ப என்ன இருக்கு, இப்போ 1ன்னு இருக்கு. ஸோ 1 பிளஸ் நம் I, இப்ப நம் 1ல வந்து என்ன இருக்கு, 2 இருக்கு. ஸோ இப்போ ஈக்குவல் டு 3. 3ங்கிறது பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆயிட்டு இப்ப வந்து 3ங்கிறது சம்முல இருக்கு. ஸோ இப்ப வந்து I வந்து 2ன்னு மாறிடும், ஓகேங்களா? ஸோ நம் 2ல என்ன வேல்யூ இருக்கு, 3 இருக்கு. ஸோ இப்போ 3 பிளஸ் 3 6 அப்படிங்கிறது சம்ல போய் ஸ்டோர் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ அது வந்து பிரிண்ட் ஆகும் இந்த லைன்ல, 12th லைன்ல. ஸோ இப்போ I வந்து 3ன்னு வரும், ஓகேங்களா? ஸோ I 3ன்னு வரும். அங்க இந்த லென்த்தோட செக் பண்ணி உள்ளுக்குள்ள வரும். லென்த் வந்து 5, ஸோ அதனால திரும்ப உள்ளுக்குள்ள வரும். அதனால நான் உங்களுக்கு சொல்லல, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் அப்படிங்கிறதால நான் அதை சொல்லாம வந்துட்டேன் டக்குன்னு, ஓகேங்களா? ஸோ 6 பிளஸ் நம் 3 அப்படிங்கிற பொசிஷன் என்ன இருக்கு, 4 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. ஸோ 6 பிளஸ் 4 10, ஓகேங்களா? 10 அப்படிங்கறது பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் மேல போகும். I is equal to இப்போ 4ன்னு வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ 10 பிளஸ் 5 15 அப்படிங்கிறது சம்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அடுத்து சம் 15ங்கிறது பிரிண்ட் ஆயிடும். இப்போ I 5ன்னு மாறிட்டு I லெஸ் தென் ஐக்கோட நம்பர் டாட் லென்த்தா கிடையாது. ஸோ அதனால பிரேக் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சம்முல வந்து அந்த அரேல இருக்க எல்லா நம்பரையும் கூட்டியாச்சு, ஓகேங்களா? இந்த மாதிரி அந்த அரேல இருக்க எல்லா ஒரு நிறைய எலமெண்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி சம் பண்ணணும், பெருக்கல் பண்ணணும், நிறைய ஆப்ரேஷன் இருக்கு. இது மட்டும் இல்ல, இப்ப அந்த அரேல வந்து இப்போ ஒரு 100 நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பர்ல வந்து எத்தனை 3 இருக்கு இல்ல எத்தனை 4 இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்க, அதை நம்ம இங்க பண்ண முடியும் உள்ளுக்குள்ள வந்து. இப்ப நான் வந்து இந்த சம் வந்து பிரிண்ட் பண்ணி கட்டுறேன். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 1, அடுத்து 3, அடுத்து 60, அடுத்து 10, லாஸ்ட் ஆஃப் 15. இப்போ இந்த 1 2 3 4 5 கூட்டினா என்ன கிடைக்கும், 15 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 1, ஓகேங்களா? 1 பிளஸ் 2 3 அது பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது 1 பிளஸ் 2 பிளஸ் 3 இது கூட்டினா 6 அது பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 10. அடுத்தது 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 5 15. ஸோ இந்த மாதிரி நம்ம வரிசையா 2 நம்பர் 3 நம்பர் அந்த மாதிரியும் கூட நம்மளால கூட்ட முடியும் இந்த அறையில். அதனால நான் இப்படி பிரிண்ட் பண்ணி காட்டினேன். ஸோ உள்ளுக்குள்ள பிரிண்ட் பண்ணா அந்த மாதிரி வரும். நம்ம வெளியில இப்ப பாருங்க, அந்த ஃபார்முலா ஃபுல்லா பிரிண்ட் பண்ணல. இதுதான் வந்து இதெல்லாம் ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கு. உள்ளுக்குள்ள யூஸ் பண்ணணுமா வெளியில யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம். இந்த உள்ளுக்குள்ள யூஸ் பண்ணா இப்படி பிரிண்ட் ஆகும், வெளியில யூஸ் பண்ணா இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும், ஒட்டுமொத்தமா பிரிண்ட் ஆகும். பாருங்க 15 அப்படிங்கிறது மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் வெளியில பிரிண்ட் பண்றது. உள்ளுக்குள்ள பிரிண்ட் பண்ணா ஒவ்வொரு டைம் ஆட் ஆகும் போது பிரிண்ட் ஆகும், அவ்வளவுதான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வச்சு நம்ம ஒண்ணு சொன்ன மாதிரி பண்றதுக்கு போடுவேன். இப்போ இல்லையா, மேல போய் நான் திரும்ப மாத்திடுறேன், 2 3 மாத்திடுறேன். இங்க கவுண்ட்னு வச்சுக்கோங்க. நான் சம்முன்னு வச்சா கூட்டுறேன்னு கூட நினைச்சுப்பீங்க. இஃப் நம் I, நான் இதுல எத்தனை 3 இருக்குங்கிறத இப்ப நான் கண்டுபிடிக்கணும் அந்த அரேக்குள்ள அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நம் I ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1 கொடுத்துறேன், ஓகேங்களா? ஸோ இந்த அரேக்குள்ள எத்தனை 3 இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது கோடிங் போட சொல்றாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இது எப்படி ஒர்க் ஆகும். நான் ஏன் இப்படி யூஸ் பண்றேன்னா, இந்த மாதிரி இஃப் கண்டிஷனுக்குள்ளதான் அரே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இது ஒரு சின்ன ஐடியா. அப்ப நம்ம வந்து நீங்க வேற மாதிரி திங்க் பண்ண முடியும். அதுக்கோசம் தான் நான் இப்ப எடுத்து கொடுக்குறேன். இஃப் நம் I, ஸோ ஒவ்வொரு டைம் வந்து நம் I வந்து செக் பண்ணும். இப்போ நம் 0வா இருக்கும்போது அதுல வந்து என்ன எலமெண்ட் இருக்கும், என்ன நம்பர் இருக்கும், 1 இருக்கும். 1 ஈக்குவல் டு 3 கிடையாது. அப்ப வந்து எந்த கவுண்ட் ஆகாது, அப்படியே மேல போயிடும். இப்ப நம் I வந்து 1ன்னு வரும். சோ அப்ப நம் 1 அப்படிங்கிறது வந்து 2 இருக்கும்.
இப்பயும் ஈக்குவல் டு 3 செக் பண்ணும், எதுவும் கிடையாது, திரும்ப மேல போகும். அடுத்து நம் டூல என்ன இருக்கு, 3ங்கிறது இருக்கு. இப்ப 3 ஈக்குவல் டு 3 செக் பண்ணும், ரைட்டுங்களா? சோ இப்ப ஈக்குவல் டு ரெண்டும் சேமா இருக்கு. அப்ப கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. சோ ஆல்ரெடி அப்ப கவுண்ட்ல என்ன இருக்கு, 0ன்னு இருக்கு. சோ 0 பிளஸ் 1 ஈக்குவல் டு 1. அதனாலதான் நம்ம மேல 0 இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க 1 இனிஷியலைஸ் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் டைம் உள்ளுக்குள்ள வரும்போது இது 1 பிளஸ் 1 2ன்னு மாறிடும். ஸோ அதனாலதான் 0 இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கவுண்ட் பிளஸ் 1 வரும். அதுக்கப்புறம் இப்ப ஐ வந்து 3ன்னு வரும். ஐ 3ன்னு வரட்டி நம் 3ல வந்து என்ன இருக்கு, நமக்கு 3 தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால திரும்ப வந்து கவுண்ட் இன்கிரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து அடுத்தது ஐ 4ல போய் பார்ப்போம். ஐ 4ல வந்து 5ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அது ஈக்குவல் டு 3 கிடையாது. அதனால வந்து இன்கிரிமெண்ட் ஆகாது கவுண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ கவுண்ட்ல வந்து 2ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இந்த 2ங்கிறத நம்ம பிரிண்ட் பண்றோம், அவ்வளவுதான். பாருங்க, கவுண்ட் 2, அப்ப 2 3 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அரே வந்து யூஸ் பண்ணலாம். இதான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம நாம்பளா கொடுக்கறது. இது வந்து யூசர் இருந்து வாங்குறது. கன்ஃபார்ம் வந்து அரேவோட சைஸை நம்ம வந்து டிஃபைன் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? அரே வந்து இங்க பாருங்க, இந்த சின்டாக்ஸை நீங்க இப்படியும் கொடுக்கலாம். இன்ட்டு ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அரேயோட நேமு. பட் ஆனா இந்த இடத்துல நியூ இன்ட்டுங்கிற இடத்துல நம்ம இப்படி மட்டும்தான் கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, நீங்க வந்து இந்த மாதிரி சின்டாக்ஸ் வந்து எப்படியுமே கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு சில இதுல வந்து செக் கேட்பாங்க, ரைட்டா தப்பா, அரே வந்து என்ன மாதிரி டிக்ளரேஷன் பண்ணணும் அப்படின்னா பாருங்க, இதெல்லாம் கரெக்டா தான், எதுவும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ யூசர் இருந்து அரேல எப்படி இன்புட் ரீட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேம் ஒரு ஃபார் லூப் வேணும், கன்ஃபார்ம் ஃபார் லூப் வேணும். நம் ஐ இஸ் ஈக்குவல் டு in டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபார் லூப் போட்டோன்னா ஃபர்ஸ்ட் நம் 0, இப்போ நம் 0 ஈக்குவல் டு என்ன, in டாட் நெக்ஸ்ட் இன்ட். இப்போ யூசர்ட்டு போய் இன்புட் வாங்க, நான் 1ன்னு கொடுக்குறேன்னா அந்த 1 போய் இந்த 0ங்கிற பொசிஷன்ல ஸ்டோர் ஆகிக்கும். இப்போ திரும்ப ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், ஐ ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த நம் ஈக்குவல் 0ல 1ங்க ஸ்டோர் ஆயிடும். இப்போ 1 நம் 1 அப்படி இண்டெக்ஸ்ல இப்போ நான் 2ன்னு கொடுக்குறேன்னா 2ங்கிற வேல்யூ போய் ஸ்டோர் ஆயிடும். இப்போ ஐ அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகும், 2 இன்க்ரிமெண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம் 2ல வந்து நான் இன்னொரு இன்புட் கொடுக்குறேன், 3 அப்படிங்கிறது போய் ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி அன்டில் அந்த அரே சைஸ் வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும், யூசர் இன்புட் வாங்கிட்டே இருக்கும். இப்படிதான் வந்து நம்ம ஒரு அரேல வந்து இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம 100 எலிமெண்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த இடத்துல 100ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது நம்ம இதை பொறுத்தான். பாருங்க, நான் அந்த நம்ம அப்படிங்கிறத பிரிண்ட் பண்றேன். என்ன வந்து பார்க்கலாம். நம்ம அப்படிங்கிறாரு ஃபர்ஸ்ட் வந்து யூசர் வந்து இன்புட் வாங்குறோம். ஸோ நம்ம இங்க மேல வந்து இம்போர்ட் பண்ணல. ஸோ நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் யூடியூபர் கிடையாது. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா மைக்கு செட்டப்லாம் நான் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் பண்ண முடியாது. ஸோ 1 2 நான் வச்சு கவர்மெண்ட் லேப்டாப்பு, ஹெட்செட் அந்த அளவுக்கு வாங்க முடியாது. அப்படி வாங்கினாலும் கவர்மெண்ட் லேப்டாப் இப்படிதான் இருக்கும். ஸோ அதான் இது பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5ன்னு நான் இன்புட் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் நம் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்களா, இது ஏதோ ஒரு ஐடி மாதிரி பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அரே அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னல.
சோ அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் தான் இப்ப வந்து பிரிண்ட் ஆச்சு. நீங்க நினைச்சுக்கலாம் இந்த அரேவோட நேம் போட்டு பிரிண்ட் பண்ண எரர் வரும்னு சொல்லி. நான் என்ன சொன்னேன், ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணா இந்த மாதிரி அதோட இண்டெக்ஸ் வந்து போகணும்னு சொன்னேன். பட் ஆனா இந்த மாதிரி அந்த அரேவோட நேம் போட்டீங்கன்னா அந்த அரே ஆப்ஜெக்ட்கான அட்ரஸ் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்ஜெக்ட்கான அட்ரஸ். ஓகேங்களா, அவ்வளவுதான். ஸோ நான் இது வந்து அது வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத காட்டுறதுக்கோசம் நான் இப்படி பிரிண்ட் பண்ணேன். இதை வச்சு உங்களுக்கு புரியும் அது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஃபார் ஈச்னு ஒரு லூப் இருக்கும். அதை வந்து நான் உங்ககிட்ட வந்து இந்த அரே நடத்தும் போது சொல்றேன்னு சொன்னேன். ஸோ இதுதான் ஒன் டைமென்ஷனல் அரே. இந்த மாதிரி யூசர் இன்புட் வாங்கணும். நம்ம பிரிண்ட் பண்றது முன்னே சொல்லிட்டேன், அதுவும் ஃபார் லூப் போட்டு தான் பிரிண்ட் பண்ணணும். ஒவ்வொரு எலமெண்ட்டை எடுத்து பிரிண்ட் பண்ணணும், அதையும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம அதே வந்து ஒரு ஃபார் ஈச் லூப் போட்டு எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஃபார் ஈச் லூப். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வச்சிருக்க டேட்டா டைப்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நம்ம இந்த ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட், கியூ, ஸ்டாக்கு, அது எல்லாத்துக்குமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். லிங்க் லிஸ்ட், priority queue, செட்டு, ஹேஷ் செட்டு, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் கலெக்ஷன் எல்லாத்துக்கும் அதை யூஸ் பண்ணலாம். இந்த அரேக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் அரே, கேரக்டர் அரே, அந்த மாதிரி எல்லா இதுக்குமே இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபார் ஈச் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா, இப்ப நம்ம இத்தனை கண்டிஷன் போட்டுருக்கோம்ல, ஃபார் ஈச் எப்படி இப்படியே போட்டுருக்கோம், அவ்வளவுதான். ஐ ஈஸ்ட் நம், நம்ம இப்படி நம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் எல்லாம் போடக்கூடாது. நம் அந்த அரேயோட நேம், அவ்வளவுதான். ஐ ஈஸ்ட் நம், அதாவது இது ஆப்ஜெக்டா ஐட்ரேட்டிவ் ஆகும். புரியுதுங்களா? நம்ம முன்ன ஐட்ரேட் பண்ணது வந்து அது ஒரு நார்மல் ஐட்ரேஷன், இன்கிரிமெண்ட் ஆகும் இல்லைன்னா டிக்ரிமெண்ட் ஆகும் ஒரு கண்டிஷன் வச்சு. இது எப்படின்னா ஒன்லி இன்கிரிமெண்ட் மட்டும்தான் ஆகும் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ ஐங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆப்ஜெக்ட். அடுத்து வந்து அது அந்த லென்த் வரைக்கும் எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கோ அது ஐட்ரேட்டிவ் ஆகி அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த அரே வந்து என்ன அரேவோ அந்த அரேக்கான டேட்டா டைப் கொடுத்துக்கணும். இங்க நான் இன்ட்னு கொடுத்துருக்க ரீசன் வந்து இந்த அரேவோட டேட்டா டைப் இன்ட். இப்போ இந்த அரேவோட டேட்டா டைப் டபுள்னா நான் டபுள்னு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே ஃபார் ஈச் இல்லாம நார்மல் ஃபார் லூப் அப்படின்னா இங்க எந்த டேட்டா டைப் இருந்தாலும் சரி அதோட இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அதோட இண்டெக்ஸ் வந்து இன்டிஜரா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இங்க ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வந்து நீ பாருங்க 5 கொடுத்துருக்கனா, ஸோ ஒரு இன்டிஜரா தான் இருக்கும் அதோட இண்டெக்ஸ். அந்த மாதிரி சமயத்துல நீங்க வந்து இந்த இப்படி 0 ஒரு ஃபார் லூப் வந்து இன்டிஜரா தான் வந்து யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி சமயத்துல. ஏன்னா நம்ம அதோட இண்டெக்ஸ் வந்து இன்டிஜரு. ஸோ அப்ப நீங்க வந்து இன்ட்னு தான், சாரி, இந்த மாதிரி சமயத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ட் இப்படிதான் போடணும். நம் டாட் லென்த் அப்படின்னு போட்டுட்டு ஐ பிளஸ் பிளஸ் அதோட ஒவ்வொரு இதா ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஐ இப்படி கொடுக்கணும். அந்த மாதிரி சமயத்துல இங்க இன்ட்னு தான் கொடுக்கணும். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் இன்ட்னு கொடுக்கணும். பட் ஆனா ஃபார் ஈச்ல வந்து இது ஸ்ட்ரிங்கா, இப்ப நான் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்னு வச்சுங்க. ஸோ நான் இங்க ஸ்ட்ரிங்னு கொடுக்கணும். இன்டிஜர்னு வச்சுக்கீங்களேன், இன்ட்னு கொடுக்கணும். டபுள்னு வச்சுக்கீங்களேன், டபுள்னு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ நான் இன்ட்னு வச்சுக்கிட்டேன். நான் இங்க ஒரு இன்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நான் யூசர் இருந்தே அப்படியே கொடுக்குறேன் ஒரு நம்பர். சரி, நானா டிக்ளேர் பண்றேன் நம்பர், யூசர் இருந்துல நானா கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் அந்த ஐ அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணா மட்டும் போதும், வரிசையா எல்லா நம்பர் பிரிண்ட் ஆயிடும். இதுதான் வந்து ஒரு ஃபார் ஈச் லூப். பாத்தீங்கன்னா 1 2 3 4 5. இதை வந்து சம் பண்ணணும் அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி சம்ங்கிறது பண்ணிட்டு சம் பிளஸ் ஐ அப்படி போட்டீங்கன்னா போதும். இதுல வந்து நம்ம இண்டெக்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே டிக்ளேர் பண்ண தேவையில்ல. இது வரிசையா அந்த அரேயோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஐட்ரேட் பண்ணணும். புரிஞ்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஐட்ரேட் பண்ணணும். இது வந்து லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம அதோட இண்டெக்ஸ் கொடுத்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ல என்ன வேலை இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்றோம். பட் ஆனா இந்த ஃபார் ஈச் லூப் வந்து ஆப்ஜெக்ட்லயே ஐட்ரேட்டிவா ஆகும். ஸோ அதனால இண்டெக்ஸ் வந்து கொடுக்க தேவையில்ல. அடுத்து என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஐட்ரேட் ஆகும்.
கடைசியா பாத்தீங்கன்னா கடைசி எண்டுக்கு வந்தோன்னா நல்லுன்னு இருக்கும். அதனால வந்து இந்த ஃபார் ஈச் லூப் வந்து பிரேக் டவுன் ஆயிடும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இன்னும் உங்களுக்கு இன்னும் கிளியரா பார்க்கணும்னா நீங்க போய் ஓனா தேடி படிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்லி நான் இவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா இதோட யூஸ்லாம் நிறைய இருக்கு. இன்னும் ஜாவா 8 எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. லேம்டா எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இருக்குது 1 3 6 10 15 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. பாத்தீங்களா இந்த ஃபார் ஈச் லூப். ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு இந்த ஃபார் ஈச் லூப். அதுக்கோசம் தான் அதுதான் இதோட அதுக்கோசம் தான் ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்றது. இந்த மாதிரி பர்பஸ் மட்டும் தான் ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ண முடியும். நம்ம யூசர் இருந்து இன்புட் வாங்குறது அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது ஃபார் ஈச் லூப். ஒன்லி பிரிண்ட் பண்றதுக்கு இல்லைன்னா இந்த ஆல்ரெடி அரேல ஸ்டோர் பண்ணிருக்க வேலையை வச்சு அதை ஆப்ரேஷன் பண்றதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகேங்களா? இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். அரேல வந்து உங்களுக்கு என்னென்ன டேட்டா டைப் தேவையோ நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஸ்டிங்னா ஸ்டிங்கு, டபுள்னா டபுள், ஃப்ளோட்னா ஃப்ளோட், கேர்னா கேரக்டர் எல்லா டேட்டா டைப்புமே யூஸ் பண்ணலாம். லாங்னா லாங்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பெரிய நம்ம ஒன்று சொன்ன ரேப்பர் கிளாஸ் சொல்லி இப்போ ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணலாம், நார்மல் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம், எப்பவுமே யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் 1 டைமென்ஷனல்ல எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ 2 டைமென்ஷனல்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 2 டைமென்ஷனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் வந்து இப்படி கொடுக்கணும். ஓகேங்களா? இப்படி கொடுத்துட்டு அதாவது 1 டைமென்ஷனல் வந்து எப்படி இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி 0 1 2 3 4 5 லைனா போகும். 2 டைமென்ஷனல் வந்து எப்படி இருக்குன்னா 0 0 அரே தெரியுங்களா? அரே மாதிரி இருக்கும். 0 2 1 0 இந்த மாதிரி பொசிஷன் இருக்கும். 1 1 1 2 2 0 2 1 2 2 இப்படி சொல்லி இருக்கும். இது வந்து காலம் 1 காலம் 2 காலம் 3 இது வந்து ரோ 1 ரோ 2 ரோ 3. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரோ வைஸ் 0 0 0 1 0 2ங்கிறது. இது வந்து காலம் வைஸ் 0 0 1 0 2 0 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரோ அண்ட் காலம் வைஸ் 2 டைமென்ஷனல் அரேல. அரே படிச்சவங்களுக்கு தெரியும். ஸோ 2 டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறதுனால 2 ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டுக்கணும். எந்த டேட்டா டைப்பா இருந்தாலும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி தான் ஸ்டிங்னா ஸ்டிங்கு ஜஸ்ட் டேட்டா டைப்போட நேம் தான் வரும். அதுல எதுவும் எரர்ஸ்லாம் வராது. ஸோ அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு டேட்டா டைப்ஸும் டீட்டெயிலாக சொல்லுவேன். அதுல ஏதாவது ட்ரிக் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நம்ம சிம்பிளா அந்த டேட்டா டைப் நமக்கு என்ன டேட்டா டைப் வேணுமோ அதோட கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ நான் இந்த இடத்துல வேற ஏதாவது டேட்டா டைப் யூஸ் பண்றேன். வேணாம், நம்பர் யூஸ் பண்ணாதான் கிளியரா புரியும். வேற எதாவது யூஸ் பண்ணா உங்களுக்கு குழம்பிடும். ஓகேங்களா? ஸோ ஆனால் சேம் சின்டெக்ஸ் நீங்க இதை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஸ்டிங்கோ கேரக்டர் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நியூ இன்ட் இதுக்கு வந்து சைஸ் வந்து கொடுத்துடணும் 3 3 3 3 2. ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரோவை குறிக்கும். செகண்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுக்கறது வந்து லென்த் இது காலம் குறிக்கும். ஸோ இப்போ வந்து 3ன்னு கொடுத்துருக்கேன்னா 3 ரோஸ், 2ன்னு கொடுத்துருக்கேன்னா 2 2 காலம். ஓகேங்களா? அவ்வளவுதான். காலம் 3ங்கிறது கிடையாது. இதுதான் வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரே. நான் 2ன்னு கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இங்க 2 1 1 1 கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் தான் சொன்னேன்ல அரேல வந்து இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஆரம்பிக்கும். 0 1 2 பாருங்க 0 0 1 2. அப்ப வந்து இங்க 3 நம்பர் இருக்கு. 3 வரிசை வந்துடுச்சு. 3 ரோ நமக்கு கேட்ட மாதிரி 3 ரோ வந்துடுச்சு. அதே மாதிரி காலம் பாருங்க 0 0 1 0 1. ஓகேங்களா? 0 1 இந்த லாஸ்ட்ல இருக்க டிஜிட் மட்டும் 2 0ல வந்து 0 மட்டும் பாருங்க. 0 அடுத்த காலம் இந்த காலம் வந்து 1 இருக்கு. ஓகேங்களா? ஸோ 0 1 அப்படிங்கிறது 2 நம்பர். ஸோ இது வந்து லென்த் வந்து 2 அப்படிங்கிறதுல இருக்கு. ஸோ இதான் வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரே. நான் 3 கிராஸ் 3 4 கிராஸ் 4 எப்படியாவும் கொடுத்துக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். இதை நம்ம வந்து ப்ரீ டிஃபால்ட்டா எப்படி இன்புட் கொடுக்கறது அப்படின்னா பாருங்க நம்ம வந்து ஒரு பிராக்கெட் யூஸ் பண்ண இப்போ வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலம் இருக்கிறதுனால இப்படி கொடுக்கணும் 1 2 3 4
பிராக்கெட்டுக்குள்ள இன்னொரு பிராக்கெட் கொடுக்கணும். இதுதான் ஒரு 2 dimensional array. அதாவது 1 2வும் எங்க இருக்குன்னா இந்த 0,0ன்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து 1ங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். இந்த 0,1 அப்படிங்கிறதுல 2. ஸோ இது வந்து ஒரு ரோ வைஸ்ல நம்ம வந்து கொடுக்கணும். அந்த பிராக்கெட்டுக்கு கொடுக்கணும்னா 1 2 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரோ, 3 4ங்கிறது செகண்ட் ரோ, 5th 6thங்கிறது லாஸ்ட் ரோ. ஸோ இப்போ 3ங்கிறது இங்க ஸ்டோர் ஆகும் 1 0ல, 4ங்கிறது டிஃபால்ட்டா எடுத்துக்கும் போது இப்படி எடுத்துக்கும். யூசர் வந்து நம்ம லென்த் அதை எதுவுமே கொடுக்காம இப்படி நம்ம வந்து நாம டிஃபைன் பண்றோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லா டைமும் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாது எப்படி போய் ஸ்டோர் ஆகும்னு தெரியாது, அதனால நான் வந்து இப்படி சொல்றேன். ஸோ இப்படிதான் வந்து நம்ம ஒரு 2 dimensional array வந்து நம்மளும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இது யூஸ் ஆகும், அதனால நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து யூசர் இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணி கேட்டேன் ஃபர்ஸ்ட். ஸோ இது எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணா, முன்ன வந்து ஒரே சிங்கிள் டைமென்ஷனல் அரேல வந்து ஒரே லைன்ல போச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம வந்து ஒரே ஒரு ஃபார் லூப் போட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா ரோ 1 ரோ 2 ரோ 3 அந்த மாதிரி 3 லைன் போகுது. இதுல இது 4 5 6 அந்த மாதிரி எப்படியுமா போகலாம். நம்ம கொடுக்கறத பொறுத்து அது வந்து இதாயிக்கும். ஏன்னா இது லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் தானே. ஸோ அது வந்து எப்படியுமா கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம் டாட் லென்த் அப்படிங்கிறத கொடுத்துடணும். ஸோ நம் டாட் லென்த் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ அப்படிங்கிறது வந்து காட்டும். ஸோ அப்போ வந்து 3. ஸோ உள்ளுக்குள்ள ஒரு ஃபார் லூப் போடணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, நம் ஐ டாட் லென்த்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து என்னத்த காட்டும் அப்படின்னா இப்ப நம் ஐனா ஃபர்ஸ்ட் நம் 0ன்னு வச்சுங்களேன். இப்ப 0ங்கிறது என்னது, இந்த ரோ. ரைட்டுங்களா? இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் 0, இதுலயும் பாருங்க 0 இருக்கும். ஸோ இது 0th ரோ. இப்போ இந்த 0th ரோட லென்த் என்ன, 2 நம்பர், காலம் 1 அண்ட் காலம் 2. ஸோ 2. ஸோ 2ங்கிறது இங்க வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு அரே வந்து கரெக்டா ஆக்சஸ் பண்றது. ஸோ இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணணும், ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும், இதான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இதுக்குள்ள வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நம் ஐ அண்ட் ஜே 2 இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை, அது மாதிரி தான். ஸோ நம் டாட் லென்த் அப்படின்னா எத்தனை ரோ. ஸோ இங்க 3 ரோ, அப்போ இங்க வந்து 3ன்றது இருக்குமா. ஸோ நம் ஐ டாட் லென்த் அப்படிங்கிறது 2, 2 காலம். ஸோ 2ங்கிறது கொடுக்கும். ஸோ அப்போ உள்ளுக்குள்ள போய் எப்படி இது பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஐங்கிறது என்னது, நம் ஐ 0, ஜேங்கிறது 0ன்னு இருக்குமா. அப்ப இந்த 0 நம் 0 0 அப்படிங்கிற பொசிஷன் என்ன இருக்கு, 1 அப்படிங்கிற நம்பர் இருக்கு, அது பிரிண்ட் ஆகும். நம்ம இப்ப ரோ வைஸ் போகணும் அப்படின்னா 0 0 அடுத்து 0 1ன்னு இன்கிரிமெண்ட் ஆகணும். ஸோ இங்க ஃபார் லூப் ஐங்கிறது வந்து அடுத்து இன்கிரிமெண்ட் ஆகாது. அன்டில் இந்த ஃபார் லூப் முடிகிற வரைக்கும் இந்த ஐ வந்து இன்கிரிமெண்ட் ஆகாது. ஐ வந்து 0ல தான் இருக்கும். ஸோ அப்ப நம்ம செகண்ட்ல இருக்க 0 வந்து 1ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணா போதும். அதனாலதான் நாம இந்த காலம் லென்த்தை கண்டுபிடிச்சிட்டு எத்தனை காலம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து இன்னொரு லூப்பா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஜே வந்து 0ன்னு இருக்கும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த 0 அப்படிங்கிற பொசிஷன் 1 இருக்கு, அது பிரிண்ட் ஆயிடும். அடுத்து வந்து 0, ஐ வந்து 0வா தான் இருக்கும். இந்த ஃபார் லூப் தான் உள்ளுக்குள்ள வந்து அடுத்து 1 இன்கிரிமெண்ட் ஆகும். ஸோ 0 1 அப்படிங்கிற பொசிஷன்ல இப்போ 2 இருக்கும், இது வந்து பிரிண்ட் ஆகுமா. அடுத்து வந்து ஜே வந்து 2ன்னு மாறுமா. 2ன்னு வரும்போது இங்க நம்பர் ஐ டாட் லென்த் வந்து 2, அதாவது நம்ம 0th இண்டெக்ஸ்ல இருக்க அந்த ரோ லென்த் வந்து 2. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 2 less than 2வா கிடையாது. அப்போ இது வந்து ஃபால்ஸ் ஆயிடும். இப்போ வந்து ஐ வந்து 1ன்னு வந்து மாறும். ஸோ இப்போ வந்து செகண்ட் ரோக்கு வந்துடும். ஸோ 1 0 அப்படின்னு சொல்லி இருக்கும்.
ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஜே வந்து 0ல இருக்கும். ஸோ 1 0ல என்ன இருக்கு? 3 இருக்கு, அது பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் 1 1ன்னு மாறும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு காலம் அண்ட் ரோவைஸ் ரோவைஸ் வந்து பிரிண்ட் பண்றது. இந்த மாதிரி அடுத்து 2 0 2 1 அப்படி வரைக்கும் வரும். அது வரைக்கும் வந்துட்டு இந்த ஐ லூப் ஜே அப்படிங்கிற லூப் பிரேக், ஃபர்ஸ்ட் வந்து ஜே லூப் பிரேக் ஆயிடும். 2 1ன்னு உள்ளுக்குள்ள வந்தோடனே அடுத்து வந்து 2 2ன்னு வரும். 2 2ன்னு வரும்போது இங்க லென்த் வந்து 2ஆ இருக்கும், அதனால இது இந்த ஜே லூப் வந்து பிரேக் ஆயிடும். அதுக்கப்புறம் மேல போயிட்டு ஐ வந்து 2ன்னு மாறும், ஐ வந்து 3ன்னு மாறும். 3ன்னு மாறும்போது இங்க பாருங்க, ஐ லெஸ் தென், அதாவது 3 லெஸ் தென் 3 அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது இந்த ஃபார் லூப்பும் பிரேக் ஆயிடும். அப்புறம் அவ்வளவுதான். நம்ம இப்ப எல்லா அரேல இருக்க எல்லா எலமெண்ட்டும் வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது வந்து இப்படிதான் ஒர்க் ஆகும். நான் இன்னும் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுறதுக்கோசம் இப்படி யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இது இப்போ வந்து என்ன பண்ணும், சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் யூஸ் பண்ணா என்ன பண்ணும், ஒரே ரோல் வந்து பிரிண்ட் ஆகுமா? ஸோ இந்த ஃபார் லூப் வந்து எத்தனை டைம் ரன் ஆகுதோ அத்தனை வேல்யூஸ் வந்து ஒரே ரோல பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த 0 0 0 2 பொசிஷன்ல இருக்க நம்பர் எல்லாம் ஒரே ரோலே பிரிண்ட் ஆகுமா? ஸோ இந்த ஃபார் லூப் முடிஞ்சோன்னா ஒரு நியூ லைன் வந்து கிரியேட் ஆயிடும். நியூ லைன் கிரியேட் ஆனோன்னா அதாவது இந்த லைனுக்கு வந்துருவோம். ஸோ அடுத்து வந்து திரும்ப இந்த ஜே லூப் ரன் ஆயிட்டு இது ரெண்டையும் ஒரே லைன்ல பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு நியூ லைன் இந்த ஃபார் லூப் முடிஞ்சோன்னே. ஸோ அடுத்து வந்து லாஸ்ட் ரோ, இந்த லாஸ்ட் ரோ அதுல இருக்க வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நியூ லைன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி ஆர்டர் பிரிண்ட் பண்றதுக்கோசம் நான் அப்படி பண்ணியிருக்கேன் பாருங்க. 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து அரே சைஸ் வந்து நம்ம மாத்திக்கலாம். யூசர்ட் வந்து நான் இன்புட்டா வாங்குறேன்னா சேம் லாஜிக். நான் யூசர்ட் வந்து இன்புட்டா வாங்கும்போது கன்ஃபார்ம் அரே சைஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இது வந்து 2 rows இல்லைன்னா இது 3 rows 2 columns எப்படியுமா கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க டைரக்டாவே நம் டாட் லென்த்னு கொடுக்கலாம், இல்ல 3ன்னு கொடுக்கலாம், இங்க வந்து 2ன்னு கொடுக்கலாம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் நான் சொன்னது பேசிக். அது நீங்க வந்து அவங்க சைஸே கொடுக்கலனாலும் நீங்க டப்புன்னு கண்டுபிடிச்சிக்க முடியும். அதுக்கோசரம் தான் அது கொடுத்தது. ஸோ இப்போ நான் யூசர்ட் வந்து எப்படி இன்புட் வாங்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் இந்த 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் முன்ன சொன்ன பாத்தீங்களா, அதே தான். சிஸ்டம் டாட் டெவலப்மெண்ட் எல்லாம் தேவை கிடையாது. நம்ம ஒன் டைம் மீன்ஸ் நான் ரிலீஸ் பண்ண முடியாது. நம்ம ஐ ஜே இஸ் ஈக்குவல் டு ஐஎன் டாட் நெக்ஸ்ட் இன்ட்டுங்கிறதுனால இன்ட்டுங்கிறது யூஸ் பண்றோம். ஸ்டிங்னா நெக்ஸ்ட் லைனு, நெக்ஸ்ட் கேரட்னா கேரட் 0, டபுள்னா நெக்ஸ்ட் டபுள், அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஸ்கேனர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நம்ம எப்படி அந்த அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணமோ சேம் ஃபார்மேட்ல வந்து யூசர் வந்து இன்புட்டும் வாங்குவோம். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த ஃபார் லூப் 0 0ன்னு உள்ளுக்குள்ள இந்த இடத்துல 0 0ன்னு இருக்கும்போது அந்த வேல்யூ வந்து 0 0 பொசிஷன் போய் வர 1ன்னு கொடுத்தனா, அடுத்து 0 1ன்னு வரும்போது 2ன்னு கொடுத்தனா அது வந்து 0 1ங்கிற பொசிஷனுக்கு போய் ஸ்டோர் ஆகும். அடுத்து 3ன்னு கொடுக்கறனா அது 1 0ல போய் ஸ்டோர் ஆகும். அந்த காலம் லென்த் அண்ட் ரோ லென்த் அதை பொறுத்து. ஓகேங்களா? இப்போ நான் வேற நம்பர் கொடுக்குறேன், முன்ன கொடுத்து கொடுக்காம 4ன்னு கொடுக்குறேன். 4 6 8 9 10 11 பாருங்க, இப்படிதான் போய் ஸ்டோர் ஆகும். 4 6 வந்து ஃபர்ஸ்ட் ரோல, 8 9 வந்து செகண்ட் ரோல, 10 11 வந்து அதுக்கு அடுத்த ரோல. இந்த மாதிரி தான் போய் ஸ்டோர் ஆகும். இதுலயும் நீங்க உங்களுக்கு என்ன ஆபரேஷன் வேணுமோ அதை உள்ளுக்குள்ள இஃப் கண்டிஷன் போட்டு எல்லா நம்பரையும் இதுலயும் நீங்க கூட்ட முடியும். ஒரு சம்ங்கிற வேரியபிள் இந்த செகண்ட் ஃபார் லூப்குள்ள கொடுத்து எல்லா சம் இஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் நம் ஐ எஃப் ஜே அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண தோணுதோ அதெல்லாம் பண்ணலாம். இதே மாதிரி நீங்க எல்லா டேட்டா டைப்ஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கு, டபுள், ஃப்ளோட், இன்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனா இண்டெக்ஸ், இந்த ஐஜே இந்த இண்டெக்ஸ் பாத்தீங்களா, அது கன்ஃபார்ம் இன்டிஜரா தான் இருக்கணும். ஸோ ஃபார் லூப் வந்து இந்த இடத்துல இன்ட்டு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஸோ இண்டெக்ஸ் வந்து இன்டிஜர் இல்லாம வேற எதுவும் நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க,
நான் லாங்குங்கிறது இன்டீஜர் தானே, இன்டீஜரும் அடங்குனதானே லாங்குக்குள்ள. இப்ப நான் பாருங்க லாங்குங்கிறத இந்த அரேல இருக்க இண்டெக்ஸா யூஸ் பண்றேன், என்ன வருதுன்னு பாருங்க. இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் லாங் டு இன்ட். ஸோ நம்ம இண்டெக்ஸா வந்து லாங்கோ இல்ல மற்ற டேட்டா டைப் யூஸ் பண்ண முடியும், ஒன்லி இன்டீஜர் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அவ்வளவுதான் வந்து 2 டைமென்ஷனல் அரே. ஸோ மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சேம் தான், இதேதான் மல்டி டைமென்ஷனல் அரே. இது ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே தான். நான் 3-2 சொல்லி கொடுத்தது ஒரு கிடையாது, இது 2 கிராஸ் அரே. மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க 1 இருந்துச்சு பாத்தீங்களா, இது 1 2 கூட இருக்கும், இப்படி இருக்கும். இங்க 2 2ல வந்து ஏதாவது ஒரு நம்பர் 7, அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் 2 3 4, மொத்தம் எத்தனை காலமு C3 C4. பட் ஆனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல 2 காலம், செகண்ட் ரோல 3 காலம், தேர்ட் ரோல பாத்தீங்கன்னா 4 காலம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ரோல ஒரு காலம் கூட இருக்கலாம், செகண்ட் ரோல 3 காலம், தேர்ட் ரோல 4 காலம். ஆனா 2 டைமென்ஷனல் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும், 2 கிளாஸ் 3 3 கிளாஸ் 3 அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. இதை நம்ம வந்து எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி தான் 2 டைமென்ஷனல் அரேல எப்படி போட்டீங்க அதே மாதிரி தான் 1, 2, 3. இதனாலதான் நான் முன்ன வந்து காமனா யூஸ் பண்ணேன் 1, 2, 1. ஓகேங்களா, ஸோ 2 டைமென்ஷனல் அரே சேம் லென்த்ல இருக்கும் நம்பர்ஸ்லாம். இப்போ 1 to 3 கொடுத்தனா இங்கேயும் நான் வந்து 3 நம்பர் தான் கொடுக்கணும், இந்த பேக்கெட்டுக்குள்ள இதுக்குள்ளேயும் 3 நம்பர் தான் கொடுக்கணும். மல்டி டைமென்ஷனல் அரேனா நம்ம எந்த மாதிரி வேணா கொடுத்துக்கலாம். நான் ஏன் முன்ன வந்து இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரியும். நம் டாட் லென்த். ஸோ இப்போ வந்து கரெக்டான லென்த் வந்து கிடைக்கும். எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோ வந்துடும். எத்தனை ரோனா இது உள்ளுக்குள்ள இருக்க எத்தனை ஸ்கொயர் கேர்லி பிரேசஸ் இருக்கோ, கேர்லி பிரேசஸ் மீன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கேப். இது ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கேர்லி பிரேசஸ், இது ஒரு ரோ. இது ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கேர்லி பிரேசஸ், இது ஒரு ரோ. இது ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கேர்லி பிரேசஸ், இது ஒரு ரோ. ஸோ இந்த நம் டாட் லென்த்னு கொடுத்தனா 3 அப்படிங்கிறது அதுக்கு போயிடும். அதே மாதிரி இந்த இடத்துல நம் டாட் ஐ டாட் லென்த்னு கொடுத்தனா அந்த பர்டிகுலர் ரோவோட லென்த் கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஐ 0னா இதுங்களா, அப்ப இந்த 0வோட லென்த் என்ன 1 2 3 3 நம்பர் இருக்குது, அப்ப 3. அடுத்தது இப்போ செகண்ட் ரோக்குள்ள போகுதுன்னா 2 நம்பர்ஸ் இருக்கு, அப்ப நம் 1 டாட் லென்த்னா இந்த 2 அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து நம் 2 டாட் லென்த்னா 1 அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பர் இருக்கு, அப்ப வந்து 1 அப்படின்னு சொல்லி மாறும். இதனாலதான் நான் 2 டைமென்ஷனல் அரேலயே இந்த மாதிரி ஃபார்மேட்டை யூஸ் பண்ணேன், அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் யூசர் வந்து இன்புட் வாங்கும்போது சேம் ஃபார்மேட் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஐஎன் டாட் எக்ஸ்டென்ட் வாங்குறதா, இதை நான் தனியாக எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறதில்ல. ஓகேங்களா, இப்போ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்க ஃபார்மேட்டை நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணணும்னா இப்படி நம் ஐ ஜே. நான் உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், நானே 2 2 3 ஃபர்ஸ்ட் நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகுது, ஏன்னா பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் பாருங்க, எல்லா நம்பர் வரிசையா ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகுது, உங்களுக்கு தெரியாது இது எந்த ரோ எத்தனை காலம்னு சொல்லி. அதுக்கோசரம் தான் பிரிண்ட் லைன் கொடுக்காம பிரிண்ட் மட்டும் கொடுத்துட்டு இங்க பிளஸ் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன்னா அடுத்த நம்பர் வந்து இதோட ஒட்டி பிரிண்ட் ஆகாது, அதனால நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஐ கம்மா 0ல வந்து ஃபர்ஸ்ட் 1 இருக்குதா, ஸோ 1 பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஐ கம்மா ஜேனா சரி 0,0ல வந்து 1 இருக்கா, அது பிரிண்ட் ஆகும். அடுத்து 0,1 இது ரன் ஆகும். 2ன்னு வரும்போது நான் ஸ்பேஸ் இங்க இருக்க ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்பேஸ் நான் கொடுக்கணும்னா 12 அப்படின்னு பிரிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நான் ஸ்பேஸ் விட்டேன்னா இப்படி கிடைக்கும், அதனாலதான் இங்க நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ நியூ லைன் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ஃபார்ல முடிஞ்சோன்னா ஒரு நியூ லைன் வரும்போது கீழே போயிடும், இந்த மாதிரி கீழே போயிடும் 3 அப்படின்னு. இல்ல அப்படின்னா இங்கேயே போகும் 3 4 இப்படி பிரிண்ட் ஆகும்.
ஸோ அதனாலதான் நான் ஃபார் லூப் கையில ஒரு இந்த மாதிரிலாம் ஃபார்மேட் இருக்கு பிரிண்ட் பண்றதுக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் நிறைய இதுல இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதனாலதான் நான் வந்து சொல்றேன் டீட்டெயிலா. ஸோ இப்போ பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து 3 காலம், அடுத்து வந்து 2 காலம், லாஸ்ட்ல வந்து ஒரு காலம். ஸோ இப்படிதான் மல்டி டைமென்ஷனல் அரே வந்து ஆக்சஸ் பண்றது. ஸோ உங்களுக்கு இன்னும் இதான் சொன்னேன், நீங்க மல்டி டைமென்ஷனல் அரேல இப்படி கொடுக்க முடியாதுல்ல, 2 3ன்னு சொல்லி கொடுக்க முடியாது. யூசர் இன்புட் வாங்கும்போது 2 3ன்னு கொடுத்தீங்கன்னா இது ஒரு 2 டைமென்ஷனல் அரேவா மாறிடும். இப்படிலாம் கொடுக்க முடியாது. என்ன பண்ணணும்னா, மேல இந்த மாதிரி இன்டர் ஒரு அரே வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இதுக்குள்ள போயிட்டு இன்ட் லென்த்னு சொல்லி வேணா வாங்கிக்கலாம் யூசர் இருந்து. இந்த இடத்துல வாங்கிட்டு ஸோ நம் நெக்ஸ்ட் இப்படி சொல்லி இப்படி வந்து வாங்கிக்கலாம். சரி, இப்படி வாங்கிக்கலாம் யூசர் இருந்து. வெயிட் நான் கரெக்டான சின்டாக்ஸ் சொல்றேன். கொஞ்சம் எனக்கு மறந்துடுச்சு, நான் சொல்றேன். பாஸ் பண்ணிட்டு வந்து சொல்றேன். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம இங்க வந்து ரோ வந்து கன்ஃபார்ம் கொடுத்தே ஆகணும். யூசர் இன்புட்டா வாங்கி கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா ரோ வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த காலம் இருக்கு பாத்தீங்கன்னா அதை விட்டுறலாம். ஏன்னா மல்டி டைமென்ஷனல் அரேல ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்து ஒரு காலம் இருக்கும், செகண்ட் ரோக்கு வந்து 2 காலம். இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்து 2 காலம், செகண்ட் ரோக்கு வந்து 3 காலம், தேர்ட் ரோக்கு வந்து 4 காலம், இந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்க பட்சத்துல இந்த மாதிரி ஐங்கிறது இப்ப என்ன, இப்ப நம்ம ஐங்கிறது உங்களுக்கு தெரியும், 0th ரோன்னு அர்த்தம் நம்ம ஐங்கிறது. ஓகேங்களா, இப்படி தனியா எடுத்துறோம் அப்படின்னா 0th ரோ. இப்ப அந்த 0th ரோக்கு நம்ம வந்து ஒரு அரே வந்து இன்ஸ்லைஸ் பண்றோம். இன்ஸ்லைஸ் பண்ணி லென்த்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ இந்த லென்த்ங்கிறது நான் பாருங்க யூசர் வந்து ஒரு நம்பர் வாங்குறேன். ஸோ அந்த எத்தனை காலம் இருக்கணும் அப்படிங்கறத வந்து நான் யூசர் வந்து இன்புட்டா வாங்குறேன். ஸோ அதை வந்து நான் 0th ரோ இருக்கு பாத்தீங்களா, அதோட சைஸா கொடுக்குறேன் லென்த். இப்போ 0th ரோவோட சைஸ் வந்து நான் இங்க 2ன்னு கொடுக்கணும், 2ன்னு வரும். 0th ஃபர்ஸ்ட் ரோவோட சைஸ் வந்து 3ன்னு கொடுக்கணும், 3ன்னு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணிட்டு நான் இங்க வந்து யூசர் வந்து இன்புட் வாங்கும்போது நான் இந்த மாதிரி நம் ஐ டாட் லென்த் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நான் இந்த லென்த்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த லென்த்தும் நம்ம ஐ டாட் லென்த்தோட லென்த்தும் 2 ஒன்று தானே. ஸோ அதை கூட கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு நம் ஐ ஜே இஸ் ஈக்குவல் டு ஐஎன் டாட் நெக்ஸ்ட் இன்ட். ஸோ இதுதான் வந்து யூசர் இருந்து மல்டி டைமென்ஷனல் அரே வந்து இன்புட்டா வாங்குறது. லைட்டா இந்த இடத்துல கொஞ்சம் 14 லைன்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டேன். நான் தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் கிளியர் ஐடியாவோட சொல்றேன். ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்படிதான் வந்து யூசர் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே வந்து இன்புட்டா வாங்க முடியும். நான் வந்து பாருங்க 4 ரூபா கொடுத்துருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவோட சைஸ் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு இன்புட் வாங்கும் 2ன்னு சொல்லி. இப்போ நான் செகண்ட் ரோவோட சைஸ் வந்து ரோவோட லென்த் வந்து 2ன்னு கொடுக்குறேன். இப்போ 2 இன்புட் வாங்கும் 3 4. அடுத்து தேர்ட் ரோவோட சைஸ் இப்போ நான் 3ன்னு கொடுக்குறேன். ஒரு 3 இன்புட் வாங்கும் 3 4 5. அடுத்து ஃபோர்த் ரோவோட சைஸ் 4ன்னு கொடுக்குறேன். இப்போ 4 இன்புட் வாங்கும் 6 7 8 9. இப்போ பிரேக் ஆயிடும். பார்த்தீங்களா, பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே பிரிண்ட் கூட பண்ணலாம். system dot out dot println enter the size of
இந்த மாதிரிலாம் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். எந்த இடத்துல ஒர்க் ஆகுது, எப்போ எந்த இடம் அந்த லைன் கோடிங்ல இருக்குது அப்படின்னு சொல்லி. சைஸ் ஆஃப் ரைட் ரோ அப்படின்ற மாதிரி போடலாம். ஸோ இதுக்குள்ள வந்துட்டு என்டர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ரைட் ரோ இந்த மாதிரி போட்டாதான் நமக்கு தெளிவா தெரியும். ஸோ எந்த லைன் இதை நம்ம பிரிண்ட் கூட பண்ணி பார்க்கலாம். நம்ம சொல்லிட்டேன் பிரிண்ட் பண்றது எந்த மாதிரின்னு சொல்லி. ஸோ அதனால அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ மல்டி டைமென்ஷன் லேயரை எப்படி பிரிண்ட் பண்றது, எப்படி யூசர் இருந்து இன்புட்டா வாங்குறது, எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். இப்போ நம்ம எந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ கண்டிஷன் உள்ளுக்குள்ள போட்டு நீங்க ரொம்ப பாருங்க. என்டர் த சைஸ் ஆஃப் 0th row. ஸோ நான் 1 கொடுக்குறேன். என்டர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் 0th row. இப்போ நான் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். இப்போ என்டர் த சைஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ. நான் 3 கொடுக்குறேன்னா 3 எலமெண்ட் கொடுக்கலாம். 4, 5, 7. என்டர் த சைஸ் ஆஃப் செகண்ட் ரோ. நான் 4 எலமெண்ட் 4, 5, 6, 7. என்டர் த சைஸ் ஆஃப் தேர்ட் ரோ 2. நான் 7, 8 அப்படின்னு நம்பர் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், 9 முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே. நமக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ண நினைக்கிறோமோ அது மாதிரி உள்ளுக்குள்ள இஃப் கண்டிஷன் போட்டு நம்ம அந்த நம்பர் எடுத்துக்கலாம். இஃப் அந்த மாதிரிலாம் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் அரேஸ்ல இருக்க கான்செப்ட். இதை இதுக்கு மேல இது பண்றதெல்லாம் இதுக்கு மேல இந்த நம்ம அரே கான்செப்ட் வச்சு நம்ம எப்படி நம்ம திங்க் பண்ணி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வேணா நம்ம கோடிங்ல வேணா நம்ம பாத்துக்கலாம். இதுக்கு மேல நம்ம ஒரு அரே எந்த மாதிரி யூஸ் பண்றது, எப்படி ரிவர்ஸ்ல எலமெண்ட் ஆக்சஸ் பண்றது, இல்ல நான் ரோ வைஸ் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதை இந்த மாதிரி இப்போ நான் எப்படி எலமெண்ட் எல்லாம் பிரிண்ட் பண்ணா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு கோடிங்ல இந்த மாதிரி காலம் வைஸ்ல ஆக்சஸ் பண்ற மாதிரி வரும். அதாவது இப்படி மேல இருந்து 1, 2. இப்போ நான் நம்பர் டைப் பண்றேன் பாத்தீங்களா? இந்த ஆர்டர்ல இப்படி 3 இப்படின்னு அதுக்கப்புறம் 4, 5 இந்த ஆர்டர் இப்படி எல்லாம் பிரிண்ட் பண்ற இப்படி ஆக்சஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஆபரேஷன் பண்ற மாதிரி கூட கேட்கலாம். அதாவது இந்த ரோல் எது பெரிய நம்பரு, ஃபர்ஸ்ட் ரோல் எது பெரிய நம்பரு, செகண்ட் ரோல் எது பெரிய நம்பரு, தேர்ட் ரோல் எது பெரிய நம்பரு. ஸோ ஒவ்வொரு ரோலையும் அந்த பெரிய ஃபர்ஸ்ட் காலம் எது பெரிய நம்பரு, செகண்ட் காலம் எது பெரிய நம்பரு, தேர்ட் காலம் எது பெரிய நம்பரு, இது மாதிரி ஒவ்வொரு காலம்லயும் பெரிய நம்பர் கண்டுபிடிச்சு கூட்டுருங்க. அந்த மாதிரி எல்லாம் ஆபரேஷன் வரும். அப்போ நம்ம காலம் வைஸ் ஐட்ரேஷன் பண்றது எப்படின்னு யோசிங்க பார்க்கலாம். நான் இப்ப ரோ வைஸுக்கு உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். காலம் வைஸுக்கு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஜஸ்ட் சிம்பிள் சேஞ்சஸ் தான் பண்ணணும். பட் ஆனா அது ரொம்ப கஷ்டம்னு நினைப்போம். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கோடிங்ஸ் எல்லாம் நிறைய போடுவேன் யூடியூப்ல. ஸோ அதுலதான் நிறைய வரும். அதுல சொல்றேன். இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு நீங்க போட்டு உங்களுக்கு வரல, ஆனா இதுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகேங்களா? காலம் வைஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது அந்த மாதிரிலாம். ஸோ நம்ம அரே நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ப்ரீ டிஃபால்ட்டா சைஸ் நம்ம கொடுத்துடணும் முக்கியமா. அதான் மேட்ரு. இப்போ நம்ம 100 எலிமெண்ட் வேணும் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு 1000 எலிமெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ அதுதான் அரேல இருக்கிற ஒரு டீப் குறை. ஸோ அரே எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கு, அரேவோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே சொல்லுவேன். அட்வான்டேஜ் நிறைய நம்பர் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜ் அதோட சைஸ் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்க முடியாது. இதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்றோம். ஸோ இதையும் நான் இங்க சொல்லணும். அதனாலதான். ஸோ அவ்வளவுதான். ஸோ அந்த லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம அது அட்வான்ஸ் டாபிக். அதை நம்ம இந்த இன்னும் ஸ்ட்ரிங் இருக்கு, ஸ்ட்ரிங் இன்பில் கமாண்ட்ஸ், ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர். ஸோ இதெல்லாம் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கீங்களேன், கோடிங் நீங்க வீட்டுல எல்லாமே போடலாம். ஜஸ்ட் திங்க் பண்ணணும். நீங்க திங்க் பண்ணி ஒரு ப்ரோக்ராமிங் எப்படி போடலாம், இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு கான்செப்ட் வச்சு அப்படின்னு திங்க் பண்றதா இதுக்கு மேலேயே தவிர இதுக்கு மேல நீங்க ஜாவால லேர்ன் பண்றது ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் சொல்லி கொடுத்துறேன், இதை வச்சு நீங்க எல்லா ஒரு மேத்தமெட்டிக் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், நீங்க உங்களால எல்லாமே போட முடியும்.
ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். இன்னும் ஸ்ட்ரிங் தான் இருக்கு. அதை முடிச்சிட்டானா நீங்க ஒட்டு மொத்தமா ஸ்ட்ரிங் பேஸ்டு வாட்டரை பேஸ் பண்ணி எப்படி கேட்கறாங்களோ அது எல்லாமே போட முடியும். இப்போ வந்து நம்ம மேத்தமெட்டிக் ரிலேட்டட் எல்லாமே போட முடியும் அரியனா சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம். ஸோ இதுக்கு மேல நீங்க ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் கோடிங் வந்து நீங்க ஈஸியா போட முடியும். அதாவது திங்க் பண்ற எபிலிட்டி வரும். இது வரைக்கும் தெரிஞ்சிருக்க டாபிக் வந்து நீங்க அப்ளை பண்ணி போடணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ப்ராக்டிஸ் பண்ணாம நீங்க டாபிக் மட்டும் லேர்ன் பண்ணீங்கன்னா வேஸ்ட். அந்த டெப்தா நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க உங்களோட ஸ்கில்ஸ் அதுதான் வந்து மெயின். ஸோ அதனால டெய்லி அட்லீஸ்ட் பிளேஸ் ஒரு கோடிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹேக்கர் ரேங்க் பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஹேக்கர் எத்து இருக்கு. செல்ஃப் லேர்னிங் பண்ணணும்னா டுட்டோரியல்ஸ் பாயிண்ட் ஜாவா எல்லாம் ட்ரை படிக்கிறேன். ஹேக்கர் எத்து இதெல்லாம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரியேட் பண்ண தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் வேணா அது கூட வீடியோ போடுறேன். ஹேக்கர் எத்து, லீட் கோட், நிறைய பிளாட்ஃபார்ம்ல இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லீட் கோட், கோட் செஃப், ஸோ இதெல்லாம் கோடிங் ப்ராக்டிஸ் பண்றதுக்கான சைட்ஸ். இதுலலாம் நிறைய காம்படிஷன், மந்த்லி காம்படிஷன் மாதிரி வச்சு அதுக்கு வந்து பிரைஸ் பண்ணி கொடுப்பாங்க 50,000 அந்த மாதிரி கோடிங் போடுறதுக்கு. அப்புறம் நீங்க நிறைய விஷயம் இது மாதிரி பண்ணலாம். கோட் செஃப், கோடிங் நிஞ்சாஸ் இதுல வந்து ஹேக்கர் இடத்துல வந்து கம்பெனி பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் டெஸ்ட் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் வைப்பாங்க. ஸோ அதனால அது நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதில் பண்ணுங்க. வி ப்ரொபல், ஸோ இந்த மாதிரி சைட்ல வந்து நீங்கள ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதுதான் ஈஸி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஏதாவது வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன் என்னால எனக்கு தெரிஞ்சதை. இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க இந்த டாபிக்ல.